பிரியமான என் பிராமண சொந்தங்களை, பிராமணர்களை ஒருங்கிணைப்பதற்காக ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை தொடங்கி நம் அனைவரையும் ஒருங்கிணைத்துள்ள அருமை அண்ணன் ரவி கணேசன் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த முதல் கூட்டத்துக்கு வந்ததில் அவரோட தொடர்பில் இருக்கேன். நான் இங்க 2 பேரும் தான் எனக்கு வரும்போது எனக்கு தெரிஞ்சவங்க. ஒன்று கேப்டன் ஸ்ரீதர், அவர் எனக்கு ஒரு பிரச்சனை போகும்போது கூட இருந்தார். 2வது வெங்கட் ஆனந்தராம், ஆலந்தூர் தொகுதி இருந்தார். இவங்க 2 பேருமே என்னோட பிராமண அவருக்கு பணியாற்றியவர்கள். அதுக்கப்புறம் இங்க வந்த பிறகுதான் வசுந்தரா மேடம், சௌமியா மேடம், சார் எல்லாரையும் 21 வருஷம் நான் 10th படிக்கும் போது எங்க ஊர்ல பொம்மல வந்து காமராஜ் தொடங்குறாங்க. அப்போ வந்து கணேஷ் ஒரு கணேசன் அவர் தான் கூப்பிட்டாரு. நான் போனேன், பிராமணர் சங்கம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு உள்ள போய் சேர்ந்தேன். பல்வேறு கேள்விகள், நான் இப்ப நிறைய கேள்வி கேட்பேன். இந்த கேள்விகளுக்கான விடைகள் கிடைக்க 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 இந்த பிராமணர் சங்கம்ன்றது தேவை அப்படிங்கறது 1981ஆம் ஆண்டு புரிந்து கொண்டேன். என்ன தேவை? நம்ம நல்லா தானே இருக்கோம், நல்லா படிக்கிறோம், நல்லா வேலைக்கு போறோம், பிளாட் வாங்கிக்கிறோம், வீடு வாங்கிக்கிறோம், பசங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். என்ன தேவை நம்மளுக்கு அப்படின்னு யோசிக்கும் போது உங்க உள்ள எல்லாரும் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, உங்க குழந்தைகள் எடுத்த மார்க்குக்கு தகுதியான படிப்பு கிடைச்சதா? உங்க குழந்தைகள் எடுத்த தகுதியான மார்க்குக்கு படிப்பு கிடைக்கல. எத்தனை பேர் போயிருப்பான்? அதிகபட்சமான பிராமணர்கள் தன்னுடைய பிக்ஸட் டெபாசிட்டை உடைச்சி சீட்டை எடுத்து லோனை வாங்கி நகையை வித்து 5 லட்சம் ரூபாய் கேல்குலேஷன் கொடுத்தா பிராமணன் சேரலாம். மற்றவங்க பார்த்தோன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில போனா கட்டாயம் அவன் கொடுத்துருவான். நமக்கு எஸ்எஸ்எல்ல கொடுக்க மாட்டான். எஸ்ஆர்எம் தவறா சொல்ல, டாப் 10 காலேஜ்ல முதல்ல கொடுக்க மாட்டாங்க. எங்கேயோ புதுநகரை தாண்டி 700 கிலோமீட்டர் தள்ளி நமக்கு கூட கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது பிராமணர்கள் 5 லட்சம் ரூபாய் கேல்குலேஷன் கொடுத்து சேரும். வேலை வாய்ப்பு உடனே சொல்லுவோம், பிராமணா ஃபுல்லா ஐடில இருக்கா, ஃபாரின்ல இருக்கா? தவறான தகவல் நான் புள்ளி வச்சிருக்கேன். பிராமணர்கள்ல 10% பேர் தான் ஐடி, எம்என்சி, இந்த மல்டிநேஷனல் கம்பெனி, ஃபாரின் பேங்க்ல இருக்காங்க. இன்னொரு 10% பேர் தான் வெளிநாடுல இருக்காங்க. மீதமுள்ள 80% பேரில் கிட்டத்தட்ட ஒரு 40% பேர் மிடில் கிளாஸ். பிரச்சனை இருக்காது, சாப்பிடுவான், ட்ரெயின்ல போவான், பஸ்ல போவான், தூங்கி வச்சிருப்பான். கிட்டத்தட்ட 40% பிராமணர்கள் வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. விருப்பமான கல்வி கிடைக்கல, விருப்பமான வேலை கிடைக்கல. நீங்க ஒரு காலத்துல பேங்க் போனா எப்படி இருக்கும்? பேங்க் உள்ள பார்த்தா தெரியும் கேஷியர் யாரு இருப்பாங்க தெரியும். இன்னைக்கு வங்கி வேலை நம்ம துறக்கப்பட்டோம், அரசு வேலை துறக்கப்பட்டோம், ரயில் வேலை கிடையாது. எங்க தாத்தா ரயில் வேலை இருந்தார், எங்க அப்பா எங்கேயும் பேங்க்ல இருந்தார். இப்ப எங்கேயுமே கிடையாது. அரசு வேலைகள் இருந்து பிராமணர்கள் துறக்கப்பட்டோம். அப்போ கட் ஆஃப் மார்க் நமக்கு 99, இன்னொருத்தருக்கு 70, இன்னொருத்தருக்கு 35. நம்ம ஒடுக்கப்படலாம். கல்வி கிடைக்கல, வேலை வாய்ப்பு கிடைக்கல. அப்படி இல்லை, நம்ம சும்மா சொல்றாரு. நம்ம பசங்க போய் படிக்கிறாங்க, ஐடி ஒரு குறைவாங்க தப்பு பிடிச்சாங்க, முன்னேறி ஐடி துறையில 12 கம்பெனியில போய் சம்பாதிக்கிறாங்க. கொஞ்சம் பேர் சம்பாதிக்கிறாங்க, சந்தோஷம். எத்தனை பேர் அங்க போயிருக்காங்க? கிடையாது. அப்பொழுது கல்வி இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை. அடுத்த 2 நாள் பிரிச்சுப்போம். பிராமணர்கள், பிராமண பசங்க எத்தனை பசங்க கல்யாணம் சொல்லு? கிட்டத்தட்ட 1 லட்சம் இருந்து 1.5 லட்சம் பிராமண பசங்க கல்யாணம் ஆகுது. சோ கல்வியில பிரச்சனை, வேலை வாய்ப்புல பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, கல்யாண பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது தீர்வு என்னன்னா ரவி கணேசன் ஒரு தீர்வு கொடுக்குறாரு. முதல்ல எல்லாம் ஒன்னா சேருதா, பிராமணர்கள் ஒன்னா சேருங்கிற ஒன்னா சேரத்துக்கான ஒரு அழைப்பு. இந்த அழைப்பு ஏற்று இந்த பதவியில கிட்டத்தட்ட 60 நிறைவு மக்கள் நின்று கொண்டிருக்கும் போது நிறைய நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம் சங்கங்கள்ல. எப்படி இந்த சங்கம் மாறுபட்டு அந்த வித்தியாசத்தை சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு பிரச்சனை. ஒரு பஞ்சாங்கம் ஒண்ணு போடுவோம். பஞ்சாங்கம் போடுறதுன்றது சித்திரை மாசம் பஞ்சாங்கம் போடுறது. ஒரு பஞ்சாங்கம் வாங்கி முன்னாடி 4 பக்கம் பின்னாடி
அடுத்தது இந்த வழக்கு பூஜை, விஷ்ணு சகஸ்ரநாமம் அதெல்லாம் பண்ணுவோம். நான் இன்னும் பார்த்துருக்கேன். வாலண்டியர் சேவா பண்ண மாதிரி சர்வீஸ் நிறைய பண்ணி அதெல்லாம் பண்ணியிருக்கோம். அடுத்தபடியா சமஷ்டி உபநயனம் போடுவாங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு 5000 10,000 வாங்கிட்டு பணக்கார பசங்களுக்கு போடுவாங்க சமஷ்டி உபநயனம். இதை மட்டுமே செய்து கொண்டு இதுதான் நமது பணி என்று நம்ம மனைமாட்டி விட்டார்கள். நமக்கு என்ன பிரச்சனை? கல்வி இடபிள்யூஎஸ் வந்திருக்கு. இடபிள்யூஎஸ் தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படலை. அப்ப நம்ம கோரிக்கை வச்சுதான் ஆகணும். தமிழ்நாட்டில் இடபிள்யூஎஸ் அமல்படுத்தப்பட, ஏன் அமல்படுத்தல? தமிழக அரசு மறுக்குது. அமல்படுத்துவதற்கான போராட்டம் நடத்தணும். அடுத்தபடியாக பிராமணர்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது? சின்ன ஒரே ஒரு விஷயம், சென்னை மாநகராட்சியில் 200 வார்டு இருக்கு. ஒரே ஒரு வார்டு தான் ஒரு பிராமின் ஜெயிச்சாங்க. உமா ஆனந்த் ஒரு அம்மா ஜெயிச்சாங்க. அந்த அவங்க வாங்கின ஓட்டு 5500 ஓட்டு. இருந்தாலும் பிராமின் அந்த 5500 ஓட்டு போட்ட 5000 பேர் பிராமின். மீதி 199 வார்டு அதே கட்சி வேற போட்டாங்க, ஜெயிக்கணும். அப்பொழுது பிராமணர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா ஜெயிக்கிறாங்க. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா 234 எம்எல்ஏ பிராமணர்கள் கிடையாது. நான் டிசம்பர்ல இந்த பிரச்சனை சொல்லிருக்கேன். 234 எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ கூட பிராமணர் கிடையாது. 40 எம்பி ஒரு எம்பி கூட பிராமணர் கிடையாது. அதை சொன்னா நம்ம கோச்சிக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? நமக்கு அரசியல் அங்கீகாரம் வேண்டுது. அழகா போடுங்க. நமக்கு அரசியல் அங்கீகாரம் என்ன அங்கீகாரம்? பிராமணர்கள் உள்ளாட்சி பிரதிநிதியா வரணும், பிராமணர்கள் கவுன்சிலரா வரணும், பிராமணர்கள் எம்எல்ஏ வரணும், எம்பியா வரணும். நம்முடைய கோயில் பார்லிமெண்ட் பேசணும் இல்லையா? சட்டமன்றத்தில் பேசணும். இடபிள்யூஎஸ் வேணும் அப்படின்னா யாரு பேசுறது? ஆளு கிடையாது. இப்போ 234 பேர்ல இடபிள்யூஎஸ் வேணும் யாருமே பேச மாட்டாங்க. பேசுவதற்கு ஒரு நபர் வேணும். நம் கொள்கை எதிரொலிப்பதற்கு சட்டமன்றத்திலோ பாராளுமன்றத்திலோ உள்ளாட்சியிலோ நம்ம ஆட்கள் உள்ள போகணும். 2 விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். பிராமணர்கள் போராடி ஜெயித்த வரலாறு 2 வரலாறு. சிதம்பரம் தீட்சித வரலாறு. எந்த சமயம் யாரும் சப்போர்ட் பண்ணல. சிதம்பரம் தீட்சிதர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு வழக்கு போனாங்க சுப்ரீம் கோர்ட்ல. அந்த சிதம்பரம் கோயிலை திமுக அரசு சட்டவிரோதமாக கைப்பற்றியது கருணாநிதி இருக்கும்போது. அப்பொழுது கருணாநிதியோட திமுக அரசு எதிர்த்து சிதம்பரம் தீட்சிதர் சுப்ரீம் கோர்ட்ல போய் தீர்ப்பு என்ன தீர்ப்பு சொன்னாங்க? அந்த தீர்ப்பு ஃபுல்லா படிங்க, தெரியும். சிதம்பரம் கோயில் தீட்சிதர்களுக்கு சொந்தமான ஜட்ஜி தீட்சிதர்கள் சொந்தம். நீங்க எப்படி எடுத்துக்கீங்கன்னு கேட்கல. யார் கேட்கல? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி. அந்த தீர்ப்பு முழுமையா படிச்சுமே தெரியும். யாருக்குமே உங்களுக்கு அதிகாரம் கிடையாது, எப்படி உள்ள வந்தீங்கன்னு கேட்கிறாரு. ஒருத்தர் அல்லையா பார்க்கணும், ஒருத்தர் மினிஸ்டர் சிறுமன் கோயில் கணக்கு பார்க்கணும். முதல்ல தீர்ப்பு படிக்கல. 2வது அர்ச்சகர் பிரச்சனையில அனைத்து சாதி அர்ச்சகர்களும் சட்டம் கொண்டு வராங்க. அதை எதிர்த்து மதுரை பட்டர் சங்கம் அவங்க கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டு அந்த கேஸுக்கு அவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு அந்த அனைத்து சாதி அர்ச்சகர்கள் சொல்லிட்டு யார் ஒருவர் சட்ட ரீதியான ஒரு போராட்டம் நடத்தினாலும் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதோட ஈஸியான வகைதான் ஒருங்கிணைஷன் சொல்றாரு. டிவி பார்க்கல, மேட்ச் பார்க்கல, குடும்பத்தை பார்க்கல, ஆத்துல உட்கார்ந்து செலுத்த மம்மி சாட்டில் இல்ல. இங்க வந்து சமூகத்திற்காக உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் போராடுங்கள். அனைத்து பிராமணர்களும் 1 லட்சம் பிராமணர் 2 லட்சம் பிராமணர் வந்தால் மட்டும்தான் இந்த சமூகத்தை மாற்ற முடியும். 40 லட்சம் பேர் இருக்கும். 40 லட்சம் பிராமணர்கள் 5000 மாற்றுவார். தெலுங்கு பார்த்தீங்கன்னா மூலக்கநாடு வடநாடு அது ஒரு குரூப் இருக்கு. கன்னட பிராமணர்கள் தவேந்திராங்க சர்மான நிறைய இருக்காங்க. பிராமணர்கள் சிவாச்சாரியர் பட்டாச்சாரியர் தீட்சிதர் வைத்தியா குருக்கள் அர்ச்சகர் லிஸ்டா இருக்குது. 7% இருக்கும். குறைந்தபட்சம் 40 லட்சம் பிராமணர்கள் இருக்கும். இந்த 40 லட்சம் பிராமணர்கள் ஒண்ணுமே பண்ணுவாங்க. ஒரு 4 லட்சம் பிராமணர் ஒரு இடத்துல கூடனா இந்த அரசாங்கம் அடிப்படையும் பிராமணர்கள் எதிர்த்து தீர்வு போட மாட்டான். அவன் வீட்டுக்கு போட்டு எடுக்க மாட்டான். பிராமணர்கள் வீட்டுக்கு வேலை வச்சா டிவி கப்பல் பண்ணுவோம். நாங்க போய் சண்டை போட விஷயம் தமிழ்ல சண்டை போட்டு ஒரு சீனில் வைக்கிறோம். சண்டை போடுறது 4 பேர் தான் போனோம். 4 பேருக்கு பதில் 40 பேர் அப்படி இருக்கும். 4 பேரை போல இருக்கும். அதைத்தான் கல்வியேசன் கனவு காண்கிறார். இந்த கனவை நம்ம நினைவாக்கணும். அந்த சூழ்நிலை அமையல. அது நம்ம தப்பு. படிப்புக்காகவும் வாழ்க்கை முறைகளுக்காக வெளியில போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்ப நமக்கான ஒரு இணைப்பு காலங்கள் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அவசியப்பட ஒரு விஷயமா இருக்கு.
எல்லாருக்கிட்டையும் நான் எகைன் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் ஏதாவது பண்றேன். எல்லாருமே முதல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ உள்ள கொண்டு வாங்க. அந்த ஆத்தோட ஹெட் புருஷா இருந்தா உங்க வைஃப் உங்க சில்ட்ரன் about 16 years 16 வயசுக்கு மேற்பட்ட எந்த ஒரு குழந்தையா இருக்கலாம். ஈஸ்வரன் நம்ம எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அது ஒண்ணுதான் கண்ணுக்கு தெரிகிறது. இதை தாண்டி நமக்கான உரிமைகள் இந்த கவர்மெண்ட்ல நிறைய இருக்கு. ஆனா அது எதையுமே நம்மளால தமிழ்நாட்டுல மட்டும் பயன்பட முடியல. சோ இதுக்கு எத்தனை பேர் குரல் கொடுக்கிறோம்? கண்டிப்பா அதுக்கான ஒரு பிரயத்தனத்தை நம்ம நிச்சயமா பண்ணணும். அதே மாதிரி இதுக்கு அடுத்தபடியா இங்க இருக்கிற தொகுதி நிர்வாகங்களுக்கும் ஒரு விஞ்ஞாபனம். தயவு செய்து முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நம்ம லோகோவை முடிஞ்ச அவங்க வீட்டுல வேண்டும். பாசிபிலிட்டிஸ் இருக்கிறவா வேண்டும். எல்லாரையும் நாங்க வைக்க சொல்ல கம்பேர் பண்ணல. பிகாஸ் ஏன்னா நம்ம மனுஷா எப்படின்னா திடீர்னு நம்ம மந்தி ஒரு லோகம் மாத்திருக்காரு என்ன ஒரு கியூரியாசிட்டியில பார்ப்போம். சோ பார்க்கும்போது ஐடியா சோ நம்ம அவங்க கால் பண்ணி கேட்கும்போது இட்ஸ் a way to explain that. சோ அந்த மாதிரி நமக்கு ஒரு பாட்டு எங்க கிரியேட் ஆகும். சோ முதல்ல அவங்க ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருக்கிற நம்ம மனுஷால உள்ள கொண்டு வாங்க. நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கிறது மட்டும்தான் நம்ம பலம். குச்சியா இருக்கும்போது உடைக்க முடியும். கட்டாம ஆடுங்கன்னு சொல்றேன். தயவு செய்து கட்டாம ஆடுங்க. சோ கண்டிப்பா திருப்பி நாம ரெக்வெஸ்ட் பண்ற ஒரே ஒரு விஷயம் நம்ம மனுஷா எல்லாரையும் உள்ள கொண்டு வாங்க. இந்த இயக்கத்தினுடைய நோக்கங்கள் வெற்றிகரமா செயல்படணும் அப்படின்னா நீங்க எல்லாரும் கூட துணையா நிற்கணும். எத்தனை பேர் பேசினாலும் நமக்கு பின்னாடி பக்கபலமா எத்தனை பேர் இருக்கா அது ஒரு விஷயம் இருக்கு. நம்ம ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அரசியல்வாதிகளை தேடி போய் நம்ம உரிமைகள் மீட்டெடுக்க வேண்டிய அவசியமே இல்லாம போயிடும். உங்களை தேடி வந்து அவங்க உரிமைகளை கொடுக்கக்கூடிய நிலைமை நம்ம டிமாண்ட் பண்ணி வாங்கக்கூடிய நிலைமை உருவாக்கும். சோ அந்த நிலைமையை நம்ம உருவாக்கணும். அதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா சேரணும். கண்டிப்பா எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்து அப்படிங்கிற பிரார்த்தனையோட உங்க எல்லாருக்கிட்டையும் நான் விடைபெறுறேன். தேங்க்யூ சோ மச். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கோடிகளை ஈட்டுவதற்கு ஆண்டவன் எனக்கு அருள் செய்தான். நம்ம நிறைய சம்பாதிச்சோம்னா நமக்கு ஒரு சின்ன சந்தோஷம் வரும். ஆனால் எத்தனை கோடிகளையும் சம்பாதித்த போது எனக்கு வராத சந்தோஷம் இன்று இங்கே இத்தனை பிராமணர்கள் ஒன்று கூடி இருக்கின்றது. என் வாழ்க்கையில் 1000 கோடி லட்சம் கோடி சம்பாதித்தது போல் எல்லாம் 20 வயசுல இருந்து 16 வயசுல இருந்து எனக்கு இந்த உலகம் உண்டு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் மாயவன் தாலுக்கான பிறந்தவன். பிராமணர்கள் எந்த அளவுக்கு தஞ்சை திருச்சி மாவட்டங்களில் கஷ்டப்பட்டார்கள் என்பதை என்னுடைய 14, 15, 16 வயதில் கண்ணால் கண்டவன். தங்களுடைய சொத்து சுகங்களை இழந்து நிலப்புலங்களை இழந்து பிராமணர்கள் பட்ட கஷ்டம் அந்த 16 வயதிலிருந்து இந்த பிராமண சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு நல்ல காலம் எப்போதாவது வராதா இந்த தமிழ் மண்ணில் என்ற ஏக்கத்தோடு வாழ்ந்தவன் வாழ்ந்து கொண்டிருப்பவன். முதலாவதாக இந்த மண்டபத்தை நமக்கு ஒரு பைசா கூட வாங்காமல் நமக்கு தந்த அந்த மகா உத்தமர் ஆனந்தவர்கள் கடன்பட்டிருக்கிறது. நம்முடைய இந்த இயக்கம் எந்த காலத்திலும் அவருக்கு நன்றி கடன் பட்டதாக இருக்கும். அவருக்கு நாம் தலை வணங்குகிறோம். நன்றி திரு ஆனந்த் சார். உங்களை போல உத்தமர்கள் இந்த சமுதாயத்தை தூக்கி நிறுத்தணும், சப்போர்ட்டா இருக்கணும். நன்றி. அடுத்தபடியாக தாம்பரம் தொகுதி நிர்வாகிகள் எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆனாலும் இன்னும் ஒரு முறை இந்த அளவுக்கு ஒரு பகுதி கூட்டத்தை, இது தொகுதி தாம்பரம் சட்டமன்ற தொகுதி கிடையாது, கூட்டம் கிடையாது. இது இந்த பகுதி என்ற கூட்டம் தாம்பரம் தொகுதி சார்பாக நடத்தப்படுகிறது. அந்த கூட்டத்திற்கு இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்தவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். உங்களுக்கு எல்லா வளங்களும் நாளையும் அருளட்டம். சரி, அடுத்து நமக்கு டாபிக் வருவோம். தமிழக அனைத்து பிராமணர் பாதுகாப்பு இயக்கம். எதற்காக இந்த இயக்கம் தோன்றப்பட்டது? எத்தனையோ பிராமண சங்கங்கள் இருக்கே சார். How you are different from others? நியாயமான கேள்வி. பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் சொன்னாங்க. இன்னைக்கு அரசியல் கட்சிகள் தமிழகம் முழுவதும் எடுத்துக் கொண்டீர்கள் என்றால் 2 விதமான அரசியல் கட்சிகள். ஒன்று பிராமண துவேஷ கட்சிகள். எந்த கட்சியும் உங்களுக்கு நல்லா தெரியும். 1967 இன்னைக்கு வரைக்கும். இரண்டாவது பிராமண ஆதரவு கட்சி. ஒரு கட்சி கூட கிடையாது. தயவு செய்து யாராவது அந்த மாதிரி கற்பனை
நிலையில் இருந்தால் இன்றைக்கு வீட்டுக்கு போன பிறகு ஆத்துக்கு போன பிறகு யோசிங்க, பிராமண துவேஷ கட்சிகள், பிராமண துவேஷம் இல்லாத கட்சிகள். ஒரு பாஜகவோ ஒரு அதிமுகவோ பிராமண துவேஷம் கிடையாது. ஆனால் வெளிப்படையாக பிராமணர்களுக்கு நாங்கள் இந்த சலுகைகளை தருகிறோம் என்று அறிவிக்க முடியாது. ஏன்னா இந்திய அரசியல் காலகட்டம் வாக்கு வங்கியை தான் அடிப்படையாக கொண்டது. அப்படி இருக்கும்போது பிராமணனுக்கு வெளிப்படையா சப்போர்ட் பண்ணி அந்த கட்சியாலும் பெரிய அளவில் வர முடியாது. வர முடியாததால் தான் நாம் நமது உரிமைகளை கிட்டத்தட்ட 57 வருடங்களாக 1967 இருந்து இன்று வரை இழந்து நிற்கிறோம். இன்னும் எத்தனை காலம்? இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது நமக்காக அல்ல. அதை முதல்ல நல்லா மனசுல வச்சுக்கணும். நம்மளுடைய குழந்தைகளுக்காக, நம்மளுடைய பேரக்குழந்தைகளுக்காக, நமக்கு அடுத்த தலைமுறை இந்த மண்ணில் சம உரிமையோடு வாழ வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த தமிழக அமைப்புக்கான பாதுகாப்பு கூறப்பட்டது. அதை எல்லாரும் தயவு செஞ்சு மனசுல எடுத்துட்டு உங்களால் குழந்தைகிட்ட போய் சொல்லுங்க. ஒவ்வொருவரும் பெருமைப்படணும். நான் பிராமணன் பெருமைப்படணும். அதுல நமக்கு எந்த வெக்கமும் வேண்டாம். எனக்கு வெக்கம் கிடையாது. லட்சம் பேர் இருக்கிற சபையில ஒரு தனி பிராமணனா நான் பிராமணன் போய் சொல்லுவேன். இது என்னுடைய குலம். இந்த குலத்தில் இறைவன் என்னை படைத்திருக்கிறார். இதை சொல்லுவது நமக்கு என்ன வெக்கம் இருக்கிறது? பிராமணன் என்ற உணர்வோடு நமக்குள் எந்தவித மனமாச்சரியங்களும் இருக்கக்கூடாது. எந்தவித பாகுபாடுகளும் இருக்குன்னா, ஐயா நீங்க ஐயங்கா, நீங்க மாத்துவா, நீங்க தெலுங்கு பிராமணா, அதெல்லாம் நம்ம மாத்துக்குள்ள நம்ம கலாச்சாரம், நம்ம பாரம்பரியம். தெருவில் இறங்கி வந்த உடனே நம்ம அத்தனை பேரும் ஒன்னா கை கோக்கணும். நம்மளுடைய உரிமைகளுக்காக நம்ம போராடணும். நான் யாரையும் களத்துல இறங்கி போராடணும்னு சொல்லல, யாரையும் யுத்தம் செய்ய சொல்லல. சுதந்திர போராட்டத்தை மகாத்மா காந்தி எப்படி நடத்தினார்? அகிம்சா வழியில தானே நடத்தினார். நாமும் அகிம்சா வழியிலேயே ஒன்று சொல்லிட்டு நமக்கான உரிமைகளுக்கு குரல் கொடுத்தார். சில பேர் எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்றேன், சொல்லும்போது புரியும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், பிராமண சங்கங்களை பத்தி சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற எல்லாரும் சொன்னார், ரவி கணேசன் தான் இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சார், ரவி கணேசன் தான் தலைவர். நான் தலைவன் கிடையாது. பிராமண சமுதாயத்திற்கு அடுத்த தலைமுறை தலைவர்களை உருவாக்குவதற்காக தோன்றப்பட்ட இந்த இயக்கமே கலை தொண்டன் நான். எந்த காலத்தில் இந்த இறுதி மூச்சு வரை இதில் நான் மாற மாட்டேன். இந்த இயக்கத்தின் கடைசி தொண்டனாகத்தான் நான் இருப்பேன். இந்த இயக்கத்தில் யாரும் தலைவர்கள் கிடையாது. நான் இவங்க எல்லாருக்கும் சொல்றதுதான், தலைவருங்கிற பதவிக்கு ஆசைப்படாதீங்க. அதுதான் தமிழ்நாட்டை நாசம் பண்ணிருக்கு. அதனால தலைவரே வேண்டாம். நாம் அனைவரும் சமம். நமக்கு நாம் அனைவரும் சமம். நிர்வாக வசதிகளுக்காக நாம் என்ன செய்யறோம்? சில நிர்வாகிகளை வார்டு வாரியா, பகுதி வாரியா, தொகுதி வாரியா, மாவட்டம், மாநிலம் என ஒரு அமைப்பு செயல்படணும்னாக்க, ஒரு ஆபீஸ் செயல்படணும்னா நம்ம என்ன பண்றோம்? டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரிச்சுக்கிறோம். மேனேஜர்ஸ், ஆபீசர்ஸ், கிளர்க்ஸ், அந்த மாதிரி கொடுத்துக்கிறோம். அந்த நிர்வாக வசதிக்காகத்தான் இந்த இயக்கத்தில் நிர்வாகிகள் இருப்பார்களே தவிர இந்த இயக்கத்தில் தலைவர் என்று எவரும் கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1. அதே மாதிரி ஒருத்தர் நிர்வாகியா இருக்க, மாநில தலைவர் இல்ல மாவட்ட தலைவர் சாகர வரைக்கும் கிடையாதுங்க. 3 வருடங்கள் தான் ஒருவர், அதிகபட்சமாக போனா 2-3 ஆண்டுகள், 6 ஆண்டுகள் தான் ஒருவர் ஒரு பொறுப்பில் இருக்க முடியும். சரிங்களா? ரொம்ப நல்லா செயல்படுறாரு, என்னென்ன பண்ணலாம்? மாநில நிர்வாகிகளா, ஆலோசகராக இருக்கட்டும், அட்வைசராக இருக்கட்டும், பின்னால் நின்று மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவரை செயல்பட வைக்கட்டும். ஒரு 3 தலைவர்களா நம்ம தமிழகம் முழுவதும் இந்த சமுதாயத்திற்கு அடுத்த தலைமுறை உருவாக்கி தர வேண்டும். அது நம்மளுடைய கடமை. ஒவ்வொரு பிராமணனும் கடமை. கிட்டத்தட்ட 57 வருஷமா நம்ம உழைப்பை தேடி ஓடி வந்தோம். 2 தலைமுறை எதையுமே யோசிக்க முடியல. ஏன்னா நமக்கு தேவைப்பட்டது நம்ம குழந்தைகளை காப்பாற்றணும், நம்ம குடும்பத்தை நடத்தணும். இன்னைக்கு பிராமண உலகத்திலேயே சொல்றேன், இந்தியாவிலேயே அறிவிலும் உழைப்பிலும் யாருக்கும் குறைவில்லாதவர்கள், மேலோங்கி நிற்பவர்கள் பிராமண சமுதாயம். கடவுள் நமக்கு கொடுத்த அறிவு என்பது நம்ம பற்றி ஏன் பயப்படலாம்னு நினைக்கிறீங்க? நம்ம 4% தான் இருக்கோம். ஏன் நம்மளுக்கு பயப்படுறாங்க? நம்முடைய அறிவு, நம்முடைய நேர்மை, நம்முடைய நியாயம், நம்முடைய தர்மம், நம்முடைய சக்தி. 40 மாவட்டத்துக்கு 500 பேர் உழைக்க வந்தால் போதும். 60% பிராமண இளைஞர்கள் உழைக்க வந்தால் 100% பிராமணர்களுக்கான உரிமையை நம்மால் நிச்சயமாக பெற முடியும். கலைஞர் சீதாராமன் பார்த்துட்டு வீடியோ, கலைஞர் சீதாராமன் வீடியோல ஒரு சில விஷயங்களை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு நாங்க ஃபீல் பண்ணோம். எப்பயுமே நம்ம அரசியல் பண்ணும்போது ஒரு தெளிவோட பண்ணணும். அவர் பேசின விஷயம் வைத்து ஒரு கட்சிக்காரங்க நீங்க பேசலாம், இன்னொரு கட்சி எதிர்த்து பேசலாம். ஆனா அது சில வார்த்தைகள் தவறா யூஸ் பண்ண, ராட்சசர்கள், அரக்கர்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். தவிர்த்திருக்கணும். நமக்கு அந்த நாகரிகம் தெரியணும், தவிர்த்திருக்கணும். கட்சிய தீவிரமா நம்ம
வேணா விமர்சனம் பண்ணலாம். ஆனா தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய விரோதியா இருந்தா கூட நம்ம அந்த தாக்குதல் நடத்தக்கூடாது. மனுஷனுக்கு மனுஷன். ஆனா அந்த கலைஞர் சீதாராமன் தாக்கப்பட்ட அன்று தமிழ் வருட பிறப்பு நம்ம செய்ய அன்னைக்கு ஒரு வருஷம் பிறப்பு. அன்னைக்கு நான் குளிக்கும் போது 4:45 மணி, சாப்பிடும் போது 5:15 மணி எங்க அர்த்தம் வாங்கி தெரியுது. இங்கதான் இருக்கா எங்க இடத்துல பூஜை அட்டன் பண்ணும்போது நான் 4:45 குளிச்சு சாமி கும்பிட்டு 5:15 தான் சாப்பிட்டேன். என்னால் முடிந்த இத்தனைக்கு கலைஞர் சீதாராமன் ஒரு மொழி எங்களிடம் பேசும்போது சொன்னார், சார் இந்த பிராமண சங்கம் பிராமணன் பேசு சார், நமக்கு ஆளுக்கு அநாத ரட்சகன் இந்த கட்சி தான் சார். நான் ஒன்றும் சொல்றேன், உங்க அனுபவத்தை நீங்களே தெரிஞ்சு பேசாரு அப்படின்னு சொன்னேன். பிராமணனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் யாரும் முன்னாள் வரமாட்டான். அது எந்த லிப் சர்வீஸ் பண்ணுவாங்க. அன்றைக்கு 5 நான் என்ன கேட்கிறேன், இதே கலைஞர் சீதாராமன் ஒரு பிராமணராக இல்லாமல் அங்கே தாக்கப்பட்டது வேறு ஒரு சாதியையோ வேறு ஒரு மதத்தையோ சேர்ந்தவராக இருந்தால் அடுத்த அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் அந்த ஊர் அலவலப்பட்டிருக்காரா? நம்ம எத்தனை நிகழ்வுகளை தமிழ்நாட்டுல பார்த்திருக்கோம். ஆனா ஒரு பிராமணன் அதுக்கப்புறம் சாயந்தரம் 6 மணிக்கு விளக்க பார்த்தாங்க, மறுநாளைக்கு அவர்களுக்கு ஷோ பண்ணாங்க. இதெல்லாம் தேர்தல் கிமிக்ஸ். நான் 40 வருஷம் தமிழ்நாட்டு லெவலில் பார்ட்டிஸ் பண்ண இந்த கிமிக்ஸ் தான். நான் இன்ஃபேக்ட் அன்னைக்கு பிரபாகர்கிட்ட சொன்னேன், சார் இன்னைக்கு சாயந்தரத்துக்கு அப்புறம் பாருங்க இதெல்லாம் நடக்கும். நான் சொன்ன பிரபாகர் கேட்டு பாருங்க அவர்கிட்ட, நமக்கு நாமேதான் நமக்கு. ஆனால் நம்ம இயக்கம் தமிழகம் முழுவதும் நான் சொல்வது ஒரு வலுவாக நம்ம ஒன்று சேர்ந்திருந்தால் ஒவ்வொரு தொகுதியிலும் நிறைய கேட்கல, எல்லாரும் நண்பரா சேர்ந்து சைலண்டா இருக்க போதும், ஆதரவு தந்து சப்போர்ட் பண்ணுங்க போதும். உங்க குடும்பத்துக்காக நாங்க உழைக்கிறோம், உங்க பிரச்சனைகளுக்கு நாங்க வந்து இருக்கிறோம். நம்மளுடைய முதல் நோக்கமே தமிழகத்தின் எந்த மூலையில் ஒரு பிராமணனுக்கு சாதிய துவேஷம் ஏற்பட்டாலும் அங்கு 50 பேர் குறைந்தபட்சம் அந்த நம்ம நிர்வாகிகள் பேர் அந்த பிராமணனுக்கு துணையா இருக்கணும். அப்பதான் அந்த பிராமணனுக்கு தைரியம் தெளிவு வரும். அந்த பிராமணனை எதிர்த்து செயல்பட மற்றவர்களுக்கு தைரியம் வராது. நம்ம 2 பேர் போய் நின்னா பிரயோஜனம் கிடையாது. ஒரு பிராமண சங்கம் அவளுக்கு நான் தலைவாங்க, அவருடைய மாவட்ட தலைவரையும் அவருடைய அட்வொகேட்டையும் கலைஞர் சீதாராமன் அன்னைக்கு ஆறுதல் சொல்ல அனுப்பிச்சாங்க. அதே மாதிரி ஆறுதல் சொல்லி பிரயோஜனம், அது நல்ல விஷயம் தான். அவருக்கு ஆறுதல் தேவை. ஆனா அடுத்த லெவல் ஆக்ஷன். நான் எனக்கு என்னோட படிச்ச இன்ஸ்பெக்டர் அங்க இருக்கான் அந்த மாவட்டத்துல, அவரை கூப்பிட்டு பேசினேன். நமக்கு தெரிஞ்ச சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவரெல்லாம் கூப்பிட்டு பேசினேன். எல்லாம் பண்ணி கூட கடைசியில என்ன நடந்துச்சுன்னா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாது. என்னன்னாக்க அடையாளம் தெரியாத 2 நபர் தான். இந்த நிலையை நம்ம போட்டிருக்கலாம். எப்படி போட்டிருக்கலாம்னா அந்த தஞ்சாவூர் மாவட்டத்துல எத்தனை பிராமணர் இருக்கா, லட்சம் பிராமணர் இருக்கா மொத்தமா சேர்த்தீங்கன்னாக்க. தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, இந்த 4 மாவட்டத்துல லட்சம் பிராமணர் இருக்கான். இந்த லட்சம் பிராமணர் வாழ கலந்து ஒரு வேலையெல்லாம் விட்டுட்டு சொல்லுங்க. இந்த லட்சம் பிராமணர் இயக்கத்துக்கு ஆதரவா இருந்தா ஒரு சட்டமன்ற தொகுதி வெறும் 25 பேர் வரைக்கும் வாங்க போதும். வெறும் 25 பேர், 10,000 பேர் 25 பேர் வாங்க போதும். வந்திருந்தா அன்னைக்கு அங்க இருக்கிற 8 சட்டமன்ற தொகுதி 200 பேர், மாவட்ட நிர்வாகிகள் ஒரு 25 பேர், 225 பேர் இந்த சீதாராமன் கூட்டி எஸ்பி ஆபீஸ் வாசல உட்கார்ந்து எஸ்பி வந்தாகணும், பதில் சொல்லி ஆகணும். எந்த கூட்டம் நம்ம வலுவா இருந்தால்தான் அதிகாரிகள் நம்ம தேடி வருவார்கள். இதே 40 மாவட்டத்தில் நம்ம வலுவா இருந்தோம். மாவட்டத்துக்கு 50 பேர் நிர்வாகிகள் இருந்தோம். 40 லட்சம் பேர் வெளியே 20,000 பேர் 6 நிர்வாகிகள் இருந்தா ஒவ்வொரு மாவட்டத்திலும் கலெக்டர் அன்னைக்கு மத்திய காலையில 7 மணிக்கு நிகழ்வு, 12 மணிக்கு நம்ம நிர்வாகிகளை அந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் கலெக்டர் ஆபீஸ் வாசல் உட்கார வச்சிருந்தோம். அந்த நியூஸ் எங்க வரைக்கும் போயிருக்கும் தெரியுமா? ஆல் இந்தியா டெல்லி வரைக்கும் போயிருக்கணும், மோடி வரைக்கும் போயிருக்கணும். 40 மாவட்டத்திற்கு பிராமணர்கள் எழுச்சியோடு இருந்து ஒன்றும் நம்ம செய்ய வேண்டாம். ஒரு கருத்து துணியை வாயில கட்டினா 500 பேர் எஸ்பி ஆபீஸ் வாசல் உட்கார்ந்து 1 மணி நேரம் உட்கார்ந்தா போறோம். மீடியா அத்தனை நியூஸுக்காக காத்துட்டு இருக்கான். ஓடி வந்து நேஷனல் மீடியாவை வந்துடும். வெறும் 1 மாவட்டத்தில் உட்கார்ந்தா தமிழ்நாட்டு மீடியா வருவோம், 40 மாவட்டத்தில் உட்கார்ந்தா நேஷனல் மீடியா வருவோம். அந்த அட்டென்ஷன் வேணும் நம்ம பிராமண சமுதாயத்துக்கு. அப்பதான் அடுத்து ஒரு பிராமணனுக்கு பிரச்சனை தமிழ்நாடு பிராமணன் போடுவாங்க. 40 லட்சம் பிராமணன் கூட சொல்ல நல்லா புரிஞ்சுக்கோ. வெறும் 60% பிராமணர்கள் நம்முடைய சமுதாயத்திலேயே நம்ம அப்பா தாத்தா பாத்தீங்கன்னா இந்த தேசத்தின் சுதந்திரத்துக்காக எந்த சுதந்திரத்தில் மிகப்பெரிய பங்கு இருந்தவர்கள் பிராமணர்கள் என்பதை நான் சொல்லி வாழ்க்கை தெரிய தேவையில்லை. பிராமணர்களும் முற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் தான் அன்றைக்கு சுதந்திரத்தில் முன்னால் நின்றவர்கள். இது எந்த எஃப்சிக்குமே இது நம்ம பிராமண சமுதாயத்துக்காக பேசுறது எனக்கு இன்னொரு ஆசை. அத்தனை எஃப்சிக்கு அவங்க உரிமையை வாங்கணும். ஏன் இந்த தேசத்து மக்கள் இல்லையா அவர்கள்?
அந்த ஆசை இருக்கு. ஆனா நம்ம சொந்த போது நம்ம சரி பண்ணுவோம், அதுக்கப்புறம் இந்த தெருவில் இறங்கி பணியாற்றுவோம். அந்த எண்ணத்துலதான் இன்னைக்கு அதே மாதிரி கல்வி அந்த மாதிரி ஒரு 4 வருஷம் முன்னாடி நான் லேட்டரா சப்ஜெக்டா கேள்விப்பட்டேன். ஆரம்பத்துல ஒரு பிராமணர் ஒரு பிளாக்ல குடியிருக்க, அந்த பிளாக்ல இருக்கிற பிராமணர் அல்லாதவருக்கும் இவருக்கும் இந்த வெளியே வந்த காமெடியான டூ வீலர் ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. ஒரு நாளைக்கு அந்த பிராமணர் கீழே இறங்கி வந்து ரொம்ப ஓவரா அவர் ரொம்ப முடியல, வயசானவர் கொஞ்சம் சோட்டு பதிவாக இருக்காரு. இதுல வாக்குவாதம் அந்த பிராமணன் அடிச்சு கீழே தெரிஞ்சாங்க. ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்தாங்க. உடனே 4 பிராமணா 2 நாள் சுத்து போயிட்டாரு அந்த பிராமணன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த கொலை செய்த கொலையாளர் மீது எந்த கேஸும் கிடையாது.